ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி மதுரை சௌராஷ்டிரா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் பொடி எப்படி செய்வதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள்: மல்லி 100 கிராம், வத்தல் 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், பெருங்காயம் 50 கிராம், சீரகம் 50 கிராம். இது எல்லாம் நான் வெயிலில் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம லைட்டாக தணலில் வறுத்துடணும். கருகாமல் வறுத்துட்டு நல்லா ஆறின பிறகு எல்லாமே மிக்சியில் போட்டுடணும். இந்த பெருங்காயம் எப்படின்னா, நீங்கள் வறுக்கையில் லைஸாக தட்டினீங்கன்னா அது பொடி பொடி ஆகிடும். ஃபஸ்ட்டு பெருங்காயம் மிக்சியில் போட்டுருங்க. அப்புறம் இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில் அடிச்சிடுங்க. அதை தனியாக எடுத்துட்டு மல்லி மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுங்கள். அதை தனியாக எடுத்துட்டு வத்தல் எல்லாம் சேர்ந்து அரைச்சி எல்லாமே திருப்பி நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரு தடவை போட்டு இது பண்ணிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு சாம்பார் பொடி ரெடி ஆகிடும். நான் எல்லாமே வறுத்தெடுத்து ஆறின பிறகு மிக்சியில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாம் தணலில் வறுத்து ஆறின பிறகு மிக்சியில் போட்டு எடுத்திருக்கேன். நம்ம மிக்சியில் போட்டால் ஒரு 90% குறைன்னு இருக்கும். இதே இது 1 கிலோ 2 கிலோன்னு செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுப்பாங்க. மிஷினில் கொடுத்தா நல்லா நைஸாக இருக்குங்க. இது குறைன்னு இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பொதுவாக அந்த சாம்பார் பொடி சாம்பாருக்கு தவிர வேறு எதுக்கும் நாம் யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் இந்த சாம்பார் பொடியில் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிடுவாங்க. நான் கடலைப்பருப்பு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் துவரம்பருப்போட கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. சில பேர் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு 3 சேர்த்து சாம்பார் வைப்பாங்க. சில பேர் வெறும் பாசிப்பருப்பு சாம்பார் வைப்பாங்க. சில பேர் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து சாம்பார் வைப்பாங்க. நான் கடலைப்பருப்பு சேர்க்கலை. ஏன்னா கடலைப்பருப்பு கெட்டித்தன்மை கொடுக்கும். இந்த மாதிரியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீட்டில் சாம்பார் வச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.